குற்றப்பரம்பரை, நேத்து குற்றப்பரம்பரை பத்தி பேசியிருந்தான். தேவமாரெல்லாம் குற்றப்பரம்பரையில இருந்தான். குற்றப்பரம்பரை கேவலம் நினைச்சீங்களா? வெள்ளக்கார காமலா ஆங்கிலேயனால நம்மள அடக்க முடியல, அதனால போட்டதுதான் குற்றப்பரம்பரை. ஆங்கிலேய அங்கிருந்து துப்பாக்கியோட வந்த உடனே பாதி பேர் ஓடிட்டான். துப்பாக்கியோட வர அவன்கிட்ட சண்டை போட முடியல. பீரங்கி குண்ட தான் மார்புக்கு இறையாக்கிய கூட்டம் நாங்க. அதனால தான் எங்களுக்கு போட்டான் குற்றப்பரம்பரை சட்டம். யாருக்கு போட்டான்? நமக்கு மட்டும்தான் குற்றப்பரம்பரை சட்டம் போட்டான். யாரு? தேவமாரை அடக்க முடியலன்னு. ஆனா அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை ஏதோ நாம குற்றம் பண்ணிக்கிட்டே இருந்த மாணிக்கும் நம்மள கேவலமான முறை நேற்று ஒருத்தன் பேசியிருக்கான். அவன் அந்த சமுதாயம் எப்படி ஏத்துக்கிறதுன்னு தெரியல. அவன் சண்டைக்கு கூப்பிடுதான். என்ன பண்ணுதான்? அவன் நேற்று வந்து சண்டைக்கு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்றான். பன்னிகளோட சண்டை போட தேவமாரி என்னைக்கும் தயாரா இல்லப்பா. அந்த நாய்க்கு நான் சொல்லக்கூடிய ஒன்னே ஒண்ணுதான், பன்னிகளோடு சண்டை போடுறதுக்கு சிங்கங்கள் என்னைக்கும் சண்டை போடாது. நான் புலி சிங்கம் யானையோடு சண்டை போடுவோம். உன்கிட்ட சண்டை போடுறதுக்கு நான் தயாரா இல்லை. என் சமூகத்தை இளைஞர்கள், நீ ஏன் பேசுறேன்னு எனக்கு தெரியும். என் சமூகத்தோட இளைஞர்கள் படிச்சுக்கிட்டு இருக்கானே, நிம்மதியா தொழில் பார்த்துட்டு இருக்கானே, தொழிலதிபர்லாம் நல்லபடியா தொழில் பண்ணிட்டு இருக்காங்களே. அப்ப நம்ம இந்த மாதிரி பேசும்போது என உணர்வுல அவன் நம்ம மேல ஒரு வன்மம் கொள்ளுவானே, அவன் படிப்பை விட்டுருவான். அவன் அந்த இட உணர்வுல உங்களை நினைச்சு அவன் படிக்க மாட்டான். அரசு உத்தியோகத்துக்கு எவனும் போக முடியாது. அப்ப இந்த சமூகத்தை காலம் உள்ள ஒரு அது அப்படின்னா குற்றவாளிகளாவே வச்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் இந்த மணிக்கு தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கான்.